இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரா? வெறும் 15 ரூபாயிலிருந்தே கிருஷ்ண ஜெயந்தி பொம்மைகள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். பேப்பர் மாஸ் பொம்மைகளும் இருக்குது, மண்ணால் செஞ்ச பொம்மைகளும் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலரிங்காகவும் அண்டு ஒர்க்கிங்காகவும் தான் இருக்குங்க. நிறைய பொம்மைகள் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே பாருங்கள், ரொம்ப தத்துருவமாக இருக்கும். அதோட கலரிங்ஸ் அண்டு பெயிண்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி, பானையிலேருந்து உட்காந்து எடுக்கிற மாதிரி, மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி, தவழ்கிற மாதிரின்னு நிறைய டைப்பில் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், பெரிய ஒரு பூவுக்குள்ளேயே கிருஷ்ணர் குட்டி குழந்தையாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ராதை கிருஷ்ணர் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது. கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி மரத்தில் நிற்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பொம்மைகள் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப் நம்ம மதுரையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆன்லைன் கிடையாது, டைரக்ட் விசிட் ஒன்லி மட்டும்தான். எல்லோரும் மண்ணாலான பொருட்கள் வந்து ஆன்லைனில் கிடைக்குமான்றதை அப்புறம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது டைரெக்டாக விசிட் பண்ணுற ஷாப் மட்டும்தான். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். ஒவ்வொரு சீசனுக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். இப்போ குபேர பானையெல்லாம் பாருங்கள், செம்ம டெக்கரேஷன் அண்ட் பெயிண்டிங்கில் இருக்குது. 5 அடுக்கு 4 அடுக்குன்னு. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி சீசன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சோடனே விநாயகர் சதுர்த்தி நடக்கும். அதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது இந்த ஷாப்பில். இப்போ ஆடி மாதம் அப்படின்னால எல்லா கோயில்லையுமே திருவிழா நடக்குது இல்லையா? அதுக்கான தீச்சட்டி, கால் பாதம், சாமி சிலைகள்னு எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தீச்சட்டியில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அம்மன் கோயில் அந்த மாதிரி மண்ணால் செஞ்ச எல்லா பாத்திரங்களும் சொந்த தயாரிப்பில் குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட சமைக்கிறதுக்கு தேவையான மண் பாத்திரங்களும் இருக்குது. சிகப்பில் ஆன மண் பாத்திரங்களும் இருக்குது, கருப்பில் ஆன மண் பாத்திரங்களும் இருக்குது. பானை, குழம்பு சட்டி, மீன் சட்டி, பிரியாணி போட்டு சாதம் வடிக்கிற பானை, கூழ் கிண்டுற பானைன்னு எல்லா வகையான சமைக்கிற பாத்திரங்களும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ ஹேண்டில் இல்லாமல் மண் பாத்திரம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம சில்வர் ஹேண்டில் ஸ்க்ரூ டைப்லேயே போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிளாக்கில் இருக்குது அப்படின்னா அதில் உடன் ஹேண்டில் அதே சேர்ந்தே வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தோடு சேர்ந்தே மண்ணாலான ஹேண்டிலும் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்டிக்கு வைக்கிற பொம்மைகள், அதுக்கப்புறம் பொங்கல் பானைகள், சாமி கும்பிட்றதுக்கு நம்ம அரிசியிலே சாமி கும்பிடுவோம் இல்லையா? அதுக்கான பானைகள்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஆடி மாதம்ல இப்போ வந்து அம்மன் கோயிலில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கெலாம் இந்த மாதிரி மண்பானைகள், தீச்சட்டி இதெல்லாம் வந்து நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவங்களே ஓனாக வந்து தயாரித்து விற்கிறாங்க. மண்ணால் செஞ்சு சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரிங் பெயிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க சாமி உருவங்கள்லாம். பொங்கல் பானை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தை மாதம்னா பொங்கல் வைக்க யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. சாமி சிலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. குதிரை வரைக்குமே செஞ்சு கொடுக்குறாங்க. சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருட்கள் வரைக்குமே மண்ணாலான செய்யப்பட்ட எல்லா பொருட்களுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பாரம்பரியமாக இந்த தொழில் செஞ்சு வர்றாங்க. ஒவ்வொரு தலைமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இவங்க தலைமுறையாகவே இந்த தொழில் செஞ்சு வரனால உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுப்பாங்க. கொஞ்சம் அமௌண்ட் இதாக இருந்தாலும் உங்களுக்கு பொருள் வந்து நல்ல தரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்கக்கிட்ட செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணுவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சைஸ்லேயுமே உருளி இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே. இதெல்லாம் தண்ணி ஜக்கு மண்ணால் செய்யப்பட்டது. பாருங்களே, குவளையோடையே சூப்பராக இருக்கும். ஹேண்டிலோடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மண்ணால் செய்யப்பட்ட டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்குது. பூஜை ஐட்டமும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவியத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி சின்னது, கப்ர சாம்பிராணி, அப்புறம் பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஐட்டம்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மண்ணால் செஞ்ச இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் சொல்லுவோம்ல, தண்ணி குடிக்கிறதுக்கானது, டீ குடிக்கிறதுன்னு நம்ம நிறைய இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்குமானி கிச்சன் செட்டும் மண்ணால் செஞ்சது இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. குட்டி பானை, அடுப்புன்னு எல்லாமே கவர் ஆகி வந்துடும் ஒரு 10 பொருள்கள் கிட்ட. இதெல்லாம் மண்ணால் செஞ்ச உண்டியல் தான் பாருங்கள். நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் இப்போ பெயிண்டிங் வேணும், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பெயிண்டிங் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண சொன்னாலும் இவங்கக்கிட்ட கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பல்காக ஒவ்வொரு பொருளும் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ கார்த்திகை மாதம் வருது அப்படின்னா அகல் விளக்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்கி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் நீங்கள் விநாயகர் சேல்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம்.
அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை மண் பாத்திரங்கள் கடையெல்லாம் நான் வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மண் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும், இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மதுரை ஆரப்பாளையம் குரு தேட்டர் டு ஆரப்பாளையம் ரோட்டில் இருக்க சட்டிப்பானை கடைகள்னே நிறைய கடைகள் இருக்குது, வரிசையாக இருக்கும். அதில் கேஎம் மோட்டார்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சட்டி வாங்குறீங்க அப்படின்னா வெறும் சட்டி மட்டும் இல்லை, அதில் போடுறதுக்கான விபூதியும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஊமி வச்சுருக்காங்க, அதில் போடுற விறகும் இவங்கக்கிட்ட இருக்குது. தீச்சட்டிக்கு தேவையான உள்ள போடுற பொருட்களும் இவங்கக்கிட்ட நீங்கள் மொத்தமாகவே வாங்கிக்கிறலாம். மண்ணால் செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில், இது மண்ணால் செஞ்சதானே தெரியாது, அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கஸ்டமைஸ் நேம் போட்ட வாட்டர் பாட்டிலும் நீங்கள் பெயிண்டாலில் பாயிண்ட் பண்ணி மண்ணால் செஞ்ச வாட்டர் பாட்டிலை வாங்கிக்கலாம். அகல் விளக்கெல்லாம் பாருங்கள் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. கொழு பொம்மைகளும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஹோம் டெக்கரேட்டம் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நிலவாசலில் தொங்க வைக்கிறது, வீட்டில் ஹாலில் தொங்க போடுறது, பூஜை ரூமில் வைக்கிற திங்ஸஸ்ஸு அண்ட் டிவி ஷோகேஸில் வைக்கிறதுன்னு நிறைய ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸு இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கான பானைகள் மட்டும் வெண்ணெய் வைக்கிறதுக்கு வாங்குவாங்களே, அதுக்கான பானைகளும் இவங்களுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களுமே ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் மொத்த விலைக்கும் இல்லை சில்லறையாகவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்களை விசிட் பண்ணலாம். டைரெக்டாக விசிட் பண்ணணுன்னா நம்ம மதுரையில் தேட்டர் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போகிற ரோட்டில் இருக்க கேஎம் மோட்டார்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க சாந்தி அக்கா கடைக்கு விசிட்டை போடுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.